இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியனை இந்த படம் மூலமாக நான் கொடுத்தேன்ட்டு ரொம்ப ப்ரௌடாக ஒரு ஃபாதராக நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதனுடைய ரிசல்ட்டு கூட அது மாதிரி இருந்து நீங்கள்லாம் அந்த படத்தை ஆதரித்து அவனை அப்ரிஷியேட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணால் இன்னும் அதுக்கு நத்திங் வில் கிவ் மோர் ஹாப்பினஸ் தேன் தட் டு மீ. I wish him all the best. பெரியவர் பற்றி சொன்னால் அப்புறம் சின்னவருக்கும் வரலாம். அவன் பற்றி நான் தனியாக சொன்னால் தேவையில்லை. ஆல்ரெடி தமிழ் ஆடியன்ஸ் நோ அபவுட் ஹிஸ் டேலண்ட். அவன் பண்ணது கொஞ்சம் படமாக இருந்தாலும் எந்த படத்தில் எந்த ரோல் பண்ணாலும் அதுக்கு டோட்டல் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணான். ரெண்டு பேரில் இருக்கிறது ஹார்ட் ஒர்க். தி ஒர்க் வெரி ஹார்ட்லி இல்லை, வெரி ஹார்ட். And very dedicated, very sincere. ஃப்யூச்சரில் அதுதான் அவங்கள காப்பாற்றும் நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். சில பெரிய கம்பெனிங்க பார்த்தாங்க இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. டியூரிங் த டைம் இட்ஸ் ஆர் லக் கம் குளோபல் மீடியா யுனைடெட் மீடியா மிஸ் பிரேமினன் சார் படம் பார்த்த உடனே அவருக்கும் அவர் டீமுக்கும் நல்லா பிடிச்சி போச்சு. அண்ட் தே கன்க்ளூடட் த பிஸ்னஸ். முதல் தடவையாக தமிழ் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியோட பிரான்ச் சிஸ்டர் கன்சர்ன் ஐ திங்க் திஸ் ஒன் தே ஆர் டூயிங் எ தமிழ் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். I'm right. நான் கேள்விப்பட்டது லாஸ்ட் 8 months பிஃபோர் சீயிங் ஆர் ஃபிலிம் அவங்க எத்தனையோ படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கண்ணா முதல் தடவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ட்டு. ஆஃப்டர் 8 months ஃபைனலி they saw this movie. As soon as they saw it they liked it very much and after that everything went on very smoothly. நான் இப்போது எனக்கு ஒரு அஷ்யூரிட்டி என்னென்னா இந்த படம் வாய்ப்பளித்த ரவிராஜா சார் அவர்களுக்கு என்னோட நன்றி. அவர் வந்து ஃபஸ்ட் டே மீட் முடிஞ்சோன்னே நான் என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் என்ன குவாலிட்டி வைஸாக என்ன வேணுமோ நீ கேளு, அது உனக்கு கொடுக்க முடியும் அதனால் குவாலிட்டி வைஸாக காம்ப்ரமைஸ் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த ஒரு படத்தில் ஒரு விஷுவல் குவாலிட்டி வரதுக்கு பெரிய போன் வந்து டைரக்டர் சார் தான். நான் டைரக்டர் எந்தளவு எனக்கு சப்போர்ட்னா, நானும் மணியும் ஒரு சின்ன ஒரு 1 day ஷூட்டிங்கில் வந்து ஆப்டிமா லென்ஸ் வரலன்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்ருக்கோம். கொஞ்சம் கட் பண்ணால் தூரத்தில் வந்து ஃபோன் வச்சுட்டு பயங்கர டென்ஷனாக கத்திட்டு இருக்காரு. இப்போ ஷூட்டிங் நிறுத்துறேன், இல்லைனா லென்ஸில் தான் ஷூட்டிங் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன ஒவ்வொரு லென்ஸில் இருந்து ஆரம்பித்து ஒரு நாள் பார்த்தா ப்ரொடக்ஷனில் வந்து என்ன இன்றைக்கி ஷூட்டிங் எக்ஸ்டன் ஆகிடுச்சு, மணியை பிடிச்சி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களால தான் ஆச்சு. இல்லை அவங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டால் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம்லையும் எனக்கு வந்து ஃபுல் பக்க பலமாக இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த குவாலிட்டி வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னை தாண்டி டைரக்டர் சார் தான். அது வந்து சொல்லணும். அது டைமில் அதுமாதிரி ஆதி சார் பாடின சாங் வந்து ரொம்ப பிடிச்சிங்க எனக்கு. அதான். தேங்க்யூ. Good evening everybody. Thank you Satya. Thank you everybody here for calling me here. I'm getting to meet everybody after a really long time.
So where do I start? Satya calls me up at 10 p.m. I'll take half an hour. Can I narrate you a character in my film? He ended the call at 1 a.m. He gave me detail, but I didn't know that I will not sleep the entire night. I was scared. I kept thinking about that character he told me. And he left a little bit of suspense that I'll tell you tomorrow morning. Thank you so much, Satya. You left me on a sleepless night. I got up the next morning. I called up Satya. Can you finish the narration? He gave me narration of the entire script and I said, I want to do this. I was like, he says it'll take you 15 days. I said, okay, I'll give you 15 days. I come for shooting. I was given a big script. I said, very good. I'll finish it in one take only. I didn't know what was coming. I actually feel this is my first film because my director was actually a Hitler and I'm saying this. I said, Satya, one dialogue, last dialogue, dubbing mein theek ho jayega. No, I want the right dialogue, even the last word. I don't mind 20 takes, 30 takes, whole night also chalega. I want the right shot. I had not experienced this earlier. Thank you so much, Satya. I feel a new actor is born in me. It's been great. I met a lot of new people. I met Adi. I met all my new friends. They're not Adi's friends. They're my friends now. Thank you so much. I'm not saying I've had a long length in this character, but the duration that I have, it's meaningful. I've enjoyed that I played a real character. Satya, as he's told you earlier, it's a true story and I'm an integral part of it. Thank you so much. I feel like an actor in this film. I feel I've grown as an actor. And it's only thanks to everybody over here. Thank you, sir. Thank you, Premji. Thank you, Global Media. We've got a new light with this film. The film looks good. And I'm very, very happy and wish everybody good luck. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசிட்டாங்க. நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. யோசிச்சு வச்சதெல்லாம் ஒரு ஆளாக சுட்டுட்டாங்க. இது வந்து ஒரு குடும்ப நிகழ்வு அப்படி தான் நான் சொல்வேன். என் பெரிய தம்பி டைரக்ட் பண்ணுறாரு, என் சின்ன தம்பி நடிச்சிருக்காரு, இந்த நடுவில் இருக்க தம்பி நானும் நடிச்சிருக்கேன். ரவி சார் சொல்லணும்னு சொன்னோன்னா அப்பான்னு சொன்னால் அது ரொம்ப இதுவாக போயிடும். அதுக்கும் மேலே ஏன்னா என்னோட முதல் தெலுங்கு படம் சார் தான் டைரக்ட் பண்ணார். ஐ மீன் அந்த படத்தில் நான் நடித்தேன். இன்னும் எனக்காக டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கும், அப்படி இல்லை. அந்த படத்தில் நான் நடித்தேன். அதான் என்னுடைய முதல் படம். அப்போது ஒரு நாள் ஷூட்டிங் போய்ட்டு இருக்கும்போது நடிச்சிட்டு இருந்தாங்க எல்லோரும். வேறு ஒரு ஷாட் இருந்தது. நான் அப்படியே ஒரு ஓரமாக மரத்து ஓரமாக போய் அப்படி நின்றுட்டு இருந்தேன். மற்றவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவர் அங்கேருந்து அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தார். வந்து கிட்ட வந்து சொன்னார், நீங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னாரு. யார் என்ன? நான் சார் இப்படி தான் ஷாட்டுக்கு இடையில் எங்கேயாவது ஒரு மரத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு நிற்பார். நீங்களும் அதே மாதிரி நிற்கிறீங்க. ஆனால் ஒரே குட்டியில் ஒரு மட்டைகள் தான், அப்படி தான் இருப்போம். அவர் தான் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அந்த உறவு இல்லாமல் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கா. அவரோட படம் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மனிதர். அவருடைய பசங்களும் அந்த மாதிரி தான். இன்னை வரைக்கும் நான் அரவானில் தான் முதல்ல ஆதியை பார்த்தேன், நடித்தேன் கூட. நான் இன்னை வரைக்கும் நான் அண்ணன் வாய் நிறைய அந்த அன்போட கூப்பிட்றேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்படி ஒரு பிரமாதமான மனிதர், ஒரு நல்ல நடிகன். இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம் இருக்குது, நிச்சயமாக போவார். அந்த பிரபாவை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. சத்யாவை பற்றி ஹிட்லர்னு சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க அவரை பற்றி. ஆனால் என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவரோட வேலை செய்யறதுக்கும். புதுசாக இருந்தது. ஒரு நம்ம யோசிக்கிற ஒரு ரோல் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு யோசிக்கும் போது அவர் வந்து அது கூட பண்ணலான்னா இது கூட பண்ணலான்னா அப்படின்னாரு. அதை நாசுக்காக சொல்லுவார். அதை ஹர்ட் பண்ணாமல், இல்லை நான் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லாமல், வெரி நைஸ்ண்ணா, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லுவார். பார்க்கும்போது நான் அடுத்து ஏதோ போட போகிறேன் அப்படின்ட்டு. அது இப்படி கூட இல்லை, சரி நான் பண்ணிடுறேன். அப்போ அடுத்த சீன் சொல்லும்போதே எனக்கு இப்படி ஒன்று பண்ணணும், அவர் இப்படி கேட்பாருன்னு நாங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ எல்லோரும் சொன்ன விஷயந்தான் அது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணதை. ஏன்னா அவர் ஃபஸ்ட் படம் மாதிரியே அவர் இல்லை. அவர் இப்போ பார்த்தாலும் அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்க ஒரு கேரக்டர் மாதிரியே அப்படியே சுற்றிட்டு இருப்பார். அவரே வந்து நடிக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அப்படியே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது. எல்லாருமே மியூசிக் வாஸ் குட். ஷமியை பற்றி சொல்லணும். ஃபேண்டாஸ்டிக் ஒர்க்கில் கேமராவில் பிச்சு உதறிட்டார். ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்தது எல்லாரோட ஃப்ரேமும். இஸ் பேசிக்லி பெயிண்டர். எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல எனக்கு. பெயிண்டிங் மாதிரி இருந்தது. நான் அதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் அவர் பெயிண்டரான்னு கேட்டேன். ஆமாண்ணார்.
எக்ஸலண்ட் ஒர்க். அப்படி ஒரு கலரும் அதுவும் அமேசிங். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கெஸ்ட் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் இது எங்களுடைய ஃபஸ்ட் படம். இது வாய்ப்பு கொடுத்த சத்யா, ஆதி அண்ட் ரவிராஜா சார் எல்லாருக்கும் எங்களுடைய தேங்க்ஸ். அண்டு சத்யா எப்போவுமே ஒரு பிரதர் மாதிரி தான் எங்களை வச்சு வரும். அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் இருப்போம் எப்போவும். அண்ட் ரவிராஜா சார் கேட்டது எல்லாமே கொடுத்தாரு, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பிளெஸிங் மாதிரி தான் இந்த படம் எங்களுக்கு. அண்ட் தேங்க்யூ. அண்ட் திங்க் மியூசிக் இந்த ஆடியோ எடுத்ததுக்கும் அண்ட் குளோபல் யுனைடெட் மீடியா இதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. என்னுடைய வணக்கம். ரவிராஜ் பின் சிட்டி குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யாகாவாராயணம் நாகாக்க. சில பேர் அதை பண்ணியிருந்தால் இன்றைக்கி நிறைய பிரச்சனை வந்திருக்காது. நான் எங்கள் பிரச்சனையே சொல்ல, ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். நான் நடிக்க வேண்டியது ஒரு இயற்கையான விஷயம். இந்த படத்தில் நான் இருந்திருக்க வேண்டியது, இந்த கதைக்கு தேவைப்படுகிறேனோ இல்லையோ, இந்த படத்தில் நான் இருப்பது இயற்கையாக நடந்தேற வேண்டிய ஒரு விஷயம். இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா நான் ஒரே ஒரு நாள் தான் நடித்தேன், 2 நாள் நடித்தேன். அதுக்கு பின்னால் எவ்வளோ விஷயங்களாக நான் கேள்விப்படுறேன். ஃபஸ்ட்டு நான் காலையிலேருந்தே காரில் ட்ராவல் பண்ணும்போதுலேருந்தே அவங்க ரேடியோவில் அவங்க இது கேட்டேன். அப்போத்துலேருந்து சத்யாவை வந்து ஹிட்லர்ன்றாங்க. நான் அந்த ஒரு நாளில் ஒன்று அப்படி பார்க்கவே இல்லை. ஏன்னா வை யூ சே மை ஸ்வீட் பாய் லைக் தட், ஹி இஸ் நாட். ஆனால் அது வாழைப்பழத்தில் கூட ஊசி ஏற்றுறது கஷ்டமான விஷயம். வெண்ணெயில் ஊசி ஏற்றுற மாதிரி அவர் பண்ணுவார். அந்த குசும்பு உண்டு அவர்கிட்ட. ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ளோஸ்அப். ஏன்னா அந்த அந்த ஒரு பார்வை, அந்த குருதிப்புணரில் ஒரு பார்வை வரும். ஒரு இப்படி பார்ப்பேன், ஏன் அங்கே பார்த்தேன்னு கேட்பார். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பார்வை. நான் அதுக்காக அந்த அந்த காட்சியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நான் ரொம்ப பிளான் பண்ணி இது பண்ணி நான் அதை பண்ணேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. கண்டென்ட் நல்லா இருக்கேன். ஷார்ட் முடிஞ்ச உடனே நான் சத்யா கொஞ்சம் பார்த்தேன். வெரி நைஸ் சார், வெரி வெரி நைஸ், வெரி குட் சார். கிட்டி சொன்ன மாதிரி இது 27 வருஷத்துக்கு முன்னாலே இது எக்ஸ்பிரஷன் நாங்கள் பார்த்துருக்கோம். வெரி குட் அப்படின்னா அது நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஸோ சட்டுன்னு எனக்கு ஒரு பிளாங்க். இல்லை 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 சத்யா, நான் வந்து நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நினச்சி ஐ ஹவ் பிளான் தி ஷார்ட். அதுதான் சார், ஐ டோன்ட் வாண்ட் தட், ப்ளீஸ் டோன்ட் பிளான் இட் அப்படின்னாரு. ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. ஏன்னா அந்த பிளான் பண்ணதெல்லாம் நான் கழிச்சு எறியணும் இல்லையா. and he gave me 2 minutes, waited for me, and I think I gave me a shot. Yes, thank you. So that's what Satya is. கிட்டி சொன்ன மாதிரி நம்ம ஒரு படத்தில் நடிக்கிறோம், அதனால் அந்த படம் சம்மந்தப்பட்டவங்களை பாராட்டணும் அந்த மரபுனால இங்கே சொல்கிற வார்த்தைகள் அல்ல. உண்மையாகவே சத்யா இஸ் அ எஜுகேட்டட் ப்ரொஃபஷனல் இன் ஃபில்ம் மேக்கிங். அதுதான் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. அவ்வளோ ஒரு நேர்த்தியான விளக்கங்கள், அவ்வளோ ஒரு நேர்த்தியான எக்ஸிக்யூட்டிங், எல்லாமே நேர்த்தியாக இருந்துச்சு. அவர் தேர்ந்தெடுத்த அந்த குழு எல்லாமே. ரவிராஜ் பின் சிட்டி பற்றி நான் பேசியே ஆகணும். ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து சில அடையாளங்கள் ரொம்ப அழுத்தமாக கிடச்சிருக்குன்னா அந்த ஒரு அடையாளம் கிடைச்சது ரவிராஜ் பின் சிட்டினால தான். ஆரம்ப காலத்தில் வந்து நான் தெலுங்கு படங்களில் நடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம் காமிக்கல. ஏன்னா தெரியாத மொழி அங்கே போய் என்ன நடிக்கிறதுன்னு. அப்புறம் இப்போ ஏதாவது ஒன்று வந்தால் அப்படி இப்படி நடிப்பேன். அப்புறம் அவர் கூட சண்டின்னு ஒரு படம் இங்கே சின்ன தம்பி பண்ணதில் வந்து அங்கே வந்து தெலுங்கில் பண்ணாங்க.
ஃபஸ்ட்டு அவரை பற்றி சொல்லணும். த மோஸ்ட் ஸ்டைலிஷ் பர்சன் ஐ ஹவ் சீன். Do you agree with me, Adi? Your dad? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர் அந்த விரல் நுனியில் அந்த சிகரெட் பிடிக்கிற விஷயம், அவர் போடுற ஷர்ட்டு, அவர் போடுற ஷூ, அவரே பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான், இருந்தாலும் நடிக்கலாமே அப்படின்னு. ஸோ அந்த சண்டின்ற படத்தில் என்னை காஸ்ட் பண்ணாங்க. நான் போனேன். ஃபஸ்ட்டு டேவே சொன்னார், சத்யா விட கொஞ்சம் சத்தமாக தான் பேசுவார், ஆனால் கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது வேறு, அது நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நான் சார் நீங்கள் வந்து இந்த படத்தில் வில்லன் இல்லை, நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டட் கௌரவமான ஒரு ஆள், அவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு. ஃபஸ்ட் ஆட்டு ஹி லைக் இட், வி வெண்ட் ஆன். அப்புறம் பாதி படம் முடிஞ்ச பிறகு ரஷஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. அது வந்து திடீர்னு அதில் அந்த அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து நிறைய பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு பயங்கர இது, என்ன அவர் சும்மா நின்றுட்டே இருக்கார், அவர் எதனா பண்ணால் தானே ஒரு ஒரு வில்லன்னா அது கிடைக்குமேன்னு சொன்னாங்க. எனக்கு காதுபட சொன்னாங்க, என்கிட்டே வந்து சொன்னாங்க. ரவிராஜ் எனக்காக அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார், அந்த கேரக்டர் அப்படி தான், அவர் அப்படி தான் நடிப்பார், நான் தான் நடிக்க சொன்னேன்னு என்னை டிஃபெண்ட் பண்ணேன். நான் கொஞ்சம் தடுமாறினேன், ஏன்னா ஃபஸ்ட்டு பெரிய படம் தெலுங்கில், கொஞ்சம் மாற்றிக்கலாமான்னு. ஹி டிஃபெண்டட் மீ அண்ட் தட் ஃபில்ம் காட் மீ த ப்ரெஸ்டீஜியஸ் நந்தி அவார்ட். இன்றைக்கும் ஆந்திராவில் என் வண்டி ஓடிட்டு இருக்குதுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு காரணம். சண்டி அதுக்கப்புறம் மாத்ரு தேவபா. தேங்க்யூ ரவிராஜ், ஐ ஹேவன்ட் தேங்க்ட் யூ, ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ. அவர் வந்து எல்லாரும் அப்பாண்டும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா பட் ஹி வாஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அப்புறம் ஆதி, இவங்கெல்லாம் இந்த ரெண்டு பேரையும் வந்து சின்ன குழந்தைங்களாக பார்த்தேன். அப்போவே வசதியாக இருப்பாங்க. டென்னிஸ் ஆடி, ப்ளே டென்னிஸ் ரைட், யூ ப்ளே டென்னிஸ், ரெண்டு பேரும் இருப்பாங்க. பட் அவங்க என் கண்ணு முன்னால் வாழ்ந்தவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் இருக்காங்கன்னா ஐ எம் வெரி ப்ரவுட், ஹாப்பி. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்புறதில்ல, பட் ரெண்டு பேரையும் அவர் வந்து இதில் இறக்கி விட்டுருக்காரு. ஆதி இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அரவானில் அவர் பட்ட கஷ்டங்களை வந்து டைரக்டர் மூலமாகவும் தயாரிப்பாளர் சிவா மூலமாகவும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த யூனிட்டே பட்டிருந்தாலும் அந்த 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 முள் படுகையில் வந்து அவர் செருப்பு இல்லாமல் ஓடி ஒரு ஷாட்டுக்காக 40 தடவை ஓடினது, சோறு இல்லாமல் இருந்தது, எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் யூனோ யூ கேன் ஒர்க் ஸ்டில் ஹார்டர். நீ அதை விடையும் ரொம்ப கஷ்டமாக வேலை செய்கிறவங்ககிட்ட மனத்தின்மை இருக்குது, திறமை இருக்குது, திடம் இருக்குது. ஸோ உன்னுடைய திறமையை பாராட்டத்தில் ஒன்றும் இது இல்லை. பட் நான் இந்த படத்தினுடைய முழு கதை எனக்கு தெரியும். என்னுடைய பங்குன்றது ஒரு சின்னது தான், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம். நவ் ஆஃப்டர் ஹியரிங் ஆல் திஸ் இஸ் ஐ கேன் விஷுவலைஸ் அது அந்த படம் எப்படி வந்திருக்குன்றது என்னால் ஊகிக்க முடியுது. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பி. சாபு, அமர், அப்புறம் முக்கியமாக சண்முக சுந்தரம் MFA, அவர் தான். நானும் ஷம்மியும் வந்து நம்பர் 1 பிடிக்கிங்க. உண்மையா இல்லையா? ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் ஷூட்டிங் இல்லை மத்தியானத்துக்கு மேலே ஷூட்டிங் எதுனா காலங்காத்தால் 5 மணிக்கு வண்டி எடுத்துக்கிட்டு மூக்கில் ஒரு கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு வளசரவாக்கம், விருகம்பாக்கம், கோயம்பேடு வரைக்கும் இருக்கிற அத்தனை குப்பை தொட்டிங்களையும் எங்களை பார்த்துருக்கலாம். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. என்னன்னா, குப்பைத்தட்டில் எந்த ஒரு பொருள் கண்ணை ஈர்க்கிற மாதிரி இருந்தால் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறது. அப்புறம் நேரம் கிடைக்கும்போது அதை கழுவி ஸ்க்ரப் பண்ணி இது பண்ணி அதில் ஒரு அழகான விஷயங்களை செய்கிறது ரொம்ப உன்னதமான விஷயம். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து அது ஒரு முக்கியமான மெடிடேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. அதுமாரி நிறைய சிற்பங்களை நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். ஷம்மி வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் சத்யா வில் அக்செப்ட், ஹி இஸ் அ பில்லர், இஸ் ஒன் ஆஃப் த பில்லர் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஏன்னா ஷம்மி இஸ் அ ஒண்டர்ஃபுல் பெயிண்டர்.
இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேமையும் படம் எடுக்கிறதுக்கு முன்னாலே அவர் வரைஞ்சங்கிட்ட காமிச்சிருக்காரு. அதையே கொஞ்சம் அனிமேட் பண்ணி ஓட விட்டுருந்தா யாகாவாராயணம் நாகாக்கா வந்து அனிமேட்டட் ஃபில்மாகவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவர் வரைஞ்சிருக்காரு. எனக்கு என்னென்னா அந்த ஏன் இந்த படத்தினுடைய அந்த எல்லாரும் இழுத்து பிடிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, சத்யா. கிட்டி சொன்ன மாதிரி கிட்டி சாதாரணமாக, நானாவது நிறைய வேலைகளில் ஒரு மரபு ரீதியாக பாராட்டுவேன், கிட்டி வந்து சாதாரணமாக ஒரு டேலண்ட்டை வந்து வாட்ச் பண்ண மாட்டார். ஐ நோ அபவுட் ஹிம் பிகாஸ் ஹி ஆல்வேஸ் வேல்யூஸ் ஹிஸ் வேர்ட்ஸ். யாருக்கு அவருடைய வார்த்தைகள் போய் சேருதுன்றத வந்து ரொம்ப ரொம்ப கவனிப்பாக இருப்பார். I vouch his words. Satya is one of the great talents we have now. Because he has got a great father. ஏன்னா அவர் வந்து 50 படமோ 60 படமோ பண்ணியிருக்காரு. அவர் வாழ்க்கையில் அந்த 60 படத்தில் சேர்த்ததெல்லாம் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு 2 ஷெட்யூல் போகும்போது ஒரு பதட்டத்தோடு இருந்தார். அது எல்லா ப்ரொடியூசர்களுக்கும் ஏற்படுற பதட்டம். இப்போ அவர் சொன்னார், அதுதான் அந்த அடக்கம் இருக்குது பாருங்கள். அவர் பார்த்தா கொஞ்சம் ரஃப், ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி தான் இருப்பார். பட் அவர் மாதிரி குழந்தை மனசு கிடையவே கிடையாது. அவர் சொல்கிறாரு ஒரு 50 இப்போ தெரியுது ஒரு ப்ரொடக்ஷனோட வழி. நான் டைரக்ட் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சால் நான் வேறு மாதிரி டைரக்ட் பண்ணியிருப்பேன்னாரு. ஒரு 60 படத்துக்கு அப்புறம் அவர் இதை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது ஷெட்யூல் 4வது ஷெட்யூல் போகும்போது அவருக்கு தெரிஞ்சிடுது, இப்போது இந்த காலகட்டத்தில் படங்கள் இப்படி தான் எடுக்கப்படுதுன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. வாட் ஐ அப்ரிஷியேட் ரவிராஜ் ஷெட்டி. நாசர் நிறைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுது, எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் அதை யோசித்து பார்க்குறேன், நான் ஃபில்ம் மேக்கிங்கே என் பையன்கிட்டருந்து நான் ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் ஒர்த் அப்படின்னாரு. இட் இஸ் ஒர்த். இந்த பசங்க இப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க. நான் ஒவ்வொரு வந்து அவனுக்கு கோவப்படாமல் நான் கேட்கும்போது அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஒவ்வொரு கிளாஸ் போகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் படம் எடுத்தால் நான் வேறு மாதிரி படம் எடுப்பேன், நான் பெட்டராக படம் எடுப்பேன். இந்த ஒரு மனசுக்காக திஸ் ஃபில்ம் ஷுட் டிசர்வ் வாட் இட் இஸ். அப்புறம் கதை வந்து மிக பரபரப்பான கதை. நான் கேட்கும்போதே வந்து தக்குன்னுச்சு. நான் உங்களை மாதிரியே படத்தையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அப்புறம் பசுபதி இருக்கார், ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள். குட். அவருடைய செலெக்ஷன், நான் பசுபதி இருக்கிறதுனால இல்லை, இந்த படத்தில் இந்த படத்தை உருவாக்குறதுக்காக அவர் பொறுக்கி போட்டிருக்க ஒவ்வொரு டேலண்ட்ஸும் சரி, கிரேட் அண்ட் ஹஸ் டேக்கன் த கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன். டெஃபினெட்லி தி ஃபில்ம் வில் பி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் அண்ட் வித் மை ஹோல் ஹார்ட். எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. யாகாவாராயணம் நாகாக்கா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். அது எதுக்குன்னா எங்கள் அண்ணா டைரக்ட் பண்ணார், அப்பா ப்ரொடியூஸ் பண்ணார், அதனால் இல்லை. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு உண்மை சம்பவம் பேஸ் பண்ணி உருவாக்கின ஒரு ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு கதை கேட்கும்போதே இருந்துச்சு. அண்ணா படம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பையிலேருந்து எங்கள் அண்ணாவை பார்த்து பொறாமப்படாத நாளே கிடையாது. அவர் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு, நம்ம ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது. காலேஜில் வந்து டாப்பரு, ரேங்கே வராது நம்மளுக்கு காலேஜில். ஷட்டில் ஆடினார், அதில் வந்து இந்தியா ஃபஸ்ட்டு. அமெரிக்காவுக்கு போய்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணார், அங்கே வந்துட்டு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட், ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட். இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு தம்பிக்கு வந்து அண்ணனை பார்த்தா பொறாமையாக தான் இருக்கும். பட் இந்த கதை சொல்லும்போது என்ன இந்த படத்தில் காஸ்ட் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கதையை எப்படியாவது ஒரு நல்ல படமாக எடுத்து கொடுத்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு முன்னாடியே இருந்துச்சு. தேங்க்ஸ் லாட்னா சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் அண்ணா படம் டைரக்ட் பண்ணுறது அட்வான்டேஜாக இருந்தாலும் அப்பா ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் சம்பளம் பேசப்படல. ஆனால் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, இந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னார். June 26th செக் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தென் ஐ ஹேவ் டு டாக் அபவுட் YNK ஃபேமிலின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். நான் பேரை எடுக்க விரும்பல, பிகாஸ் நிறைய பேரை சொல்லணும். ஃபேமிலி, என்னோட ரியல் ஃபேமிலி அவங்க. பிகாஸ் இந்த படப்பிடிப்பு வந்து ஒரு 1.5 2 years பண்ணோம். என்றைக்கும் மூஞ்சி சுளிக்காமல் ஒரு டெக்னீஷியனும் ஒரு ஆக்டரும் வந்து சந்தோஷமாக வந்து அவங்களோட சொந்த படம் மாதிரி நடிச்சு கொடுத்து போயிருந்தாங்க.
டெக்னீஷியன்ஸ் கூட அதே மாதிரின்னு சொல்லணும். ஸோ இதோட பெட்டர் ஒரு டீம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லணும். தட் இஸ் த ஃபேக்ட். அண்ட் எஸ், இந்த ஃபேமிலியில் புது மெம்பர் குளோபல் யுனைடெட் மீடியா, a very important member. அவங்க தான் இன்றைக்கி எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. So we wouldn't have got a better release than this without you. It's not possible. So thanks a lot. And 100% தமிழ் சினிமா வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனாலும் ரொம்ப பெருசாக பேசுவாங்க. அதை நானே கேட்டிருக்கேன். தெலுங்குலேயும் சரி மலையாளம்லேயும் சரி. தட் ஹோல் கிரெடிட் வுட் கோ டு த ப்ரெஸ். நேர்மையான ரிவ்யூஸ் கொடுத்து தமிழ் சினிமா இன்னும் உயிரோடு இருக்கிறது காரணம்னா அது நீங்கள் தான். ஸோ இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நேர்மையாக ஒரு ரிவ்யூ கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஐம் ஃபேஸிங் த ப்ரெஸ். ஸோ இனிமேல் தொடர்ந்து மீட் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். தேங்க்யூ.